அல்லேலூயா. நம்ம சிறு பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். அநேக சிறு பிள்ளைங்கள் தூத்துக்குடி பட்டணங்களில் இருக்கட்டும், அநேக பட்டணங்களில் சிறு பிள்ளைங்கள் ஸ்கூலுக்கு போகிறாங்க. பாதுகாப்பு வேணும். அதுபோக ஸ்கூலில் போய் அநேக சிறு பிள்ளைங்கள் படுத்திருக்காங்க போல். இது நடந்த சம்பவம், உண்மையாக நடந்த சம்பவம், கதை இல்லை. படுத்திருக்காங்க போல் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பிள்ளைங்க போதையோடு இருக்கிறாங்க. ஸ்கூலில் கிளாஸ் நடத்திட்டு இருக்கும்போது எதுக்கு தூங்குற எந்திங்கும்போது அந்த பசங்க போதையோடு இருக்கிறத கண்டு மேம் சொல்ல முடியும், இந்த காலத்தில் அந்த காலத்தில் அடிங்க அப்படி சொல்லுவாங்க. இந்த காலத்தில் அடிக்காங்க, அடித்தாலே மேமை ஏற்று அடிக்கிறாங்க. இப்படிப்பட்ட காலத்தில் என்ன செய்கிறாங்கன்னா போதையோடு இருக்காங்க. என்ன மாதிரி நம்மளை பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, ஸ்கூலில் உள்ள ஒவ்வொரு ஆசிரியர்களுமே டீச்சர்ஸுமே என்ன செய்கிறாங்க, அமைதியாக இருக்கிறாங்க. அநேக சிறு பிள்ளைங்கள் போதைக்கு அடிமையாக இருக்கிறாங்க. கூலிப்புங்கிற ஒரு போதைக்கு நாக்குக்கு கீழே வைப்பாங்களாம். அது வைக்கிறனால அநேக போதைகள் ஏறும். அது ரொம்ப அடிக்டாக இருக்கிறாங்க. இப்போ பசங்க தான் அப்படி இருக்காங்கன்னு பார்த்தா பெண் பிள்ளைகளும் அப்படி ஆகிட்டாங்க. நிறைய 9th 10th 11th 12th பிள்ளைங்க எல்லாருமே போதைக்கு அடிமையாகிட்டு வராங்க. அதற்காக நம்ம பாரத்தோடு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லோரும் கண்களை மூடி, சிறு பிள்ளைகளை இடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீங்கன்னு சொல்லி ஏசப்பா சொன்னாங்க. ஏசப்பா சிறு பிள்ளைகள் ஜெபத்தை ஒவ்வொரு ஜெபத்தையும் ஏசப்பா கேட்குற தெய்வமாக இருக்கிறாங்க. எல்லோரும் கண்களை மூடி வாயை விரிவாய் திறந்து ஏசப்பா மனம் இறங்குங்க ராஜா. ஒவ்வொரு சிறு பிள்ளைங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. உங்க நேசக்காரம் இறங்கட்டும் ராஜா. ஏசப்பா 2 தேவதூதர்கள் சரியாய் பாதுகாத்து கொள்ள உதவி செய்யுங்க ராஜா. இந்த வேளையில் ஏசப்பா அநேக சிறு பிள்ளைகள் ஏசப்பா போதைக்கு அடிமையாய் இருக்கிறார்கள் ராஜா. இந்த வேளையில் ஏசப்பா மனம் இறங்குங்க ராஜா, மனம் இறங்குங்க ராஜா. ஏசப்பா எங்க பட்டணமும் சோதோம் குமாரா பட்டணத்தை போல பாவங்கள் பெருகொண்டு இருக்கிறது ராஜா. ஒரு விஷயம் மனம் இறங்குங்க, மனம் இறங்குங்க. எல்லாரும் கண்களை மூடி வாயை விரிவாய் திறந்து ஏசப்பா கிட்ட சொல்லலாமா? ஏசப்பா மனம் இறங்குங்க ராஜா, மனம் இறங்குங்க ராஜா. ஒரு விஷயம் மனம் இறங்குங்க ராஜா. ஏசப்பா அநேக சிறு பிள்ளைகள் போதையினால் அடிமைப்பட்டு இருக்காங்களா ராஜா. படிக்கிற பிரயாணத்தில் ஏசப்பா படிக்காம போதையினால் அடிமைப்பட்டு இருக்காங்களா ராஜா. இதை கேட்கிற ஏசப்பா ஆசிரியர்கள் பெற்றோர்களும் எவ்வளவு நொறுங்கி போயிருப்பாங்க ராஜா. ஒரு விஷயம் மனம் இறங்கி ஏசப்பா நீங்க மெய்யான விடுதலை நீங்க கட்டளையிட போறதுக்காக உமக்கு ஜெபிக்கிறோம் ராஜா, ஜெபிக்கிறோம் ராஜா. ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க ராஜா. மனக்கண்களை திறந்துருங்க ராஜா. நல்லா படித்து பெரிய லெவலுக்கு வரணுங்கிற அவங்க அம்மா அப்பாவுடைய கஷ்டத்தை உணர்ந்து அவங்க படிக்க உதவி செய்யுங்க ராஜா.